நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொரிய வச்ச ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு கேரட் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை நான் சொல்றேன். கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் லெமன், அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் பொரி, அப்புறம் 2 நைஃப்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வேணும். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் தேவை, அப்புறம் ஒரு டம்ளர் தேவை. அவ்வளோதாங்க, ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோமா? நானே கட் பண்ணேன். இக்கி கட் பண்றானா? இக்கி கேரட்டை கட் பண்றா. நம்ம வேற ஏதாச்சும் வேலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த டம்ளர் தேவைன்னா, இதை மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் பொரி எடுத்து இதில் போட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டா விக்கி அதுக்குள்ள. சூப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து டம்ளருக்குள்ள கொஞ்சம் பொரி போட்டுக்கலாம். பாருங்க நான் போட்டிருக்கேன். டம்ளருக்குள்ள கொஞ்சம் பொரி போட்டுக்கலாம். போட்டுட்டு விக்கி கட் பண்ணா இல்லையா, அதை கேரட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஆனியனை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் போட்டா போடு. எப்படி போடணும்னு அவகிட்ட சொல்லிட்டே போடு, அப்பதான் ஈஸி. இப்போ வந்து நம்ம இவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கையில இல்லைன்னா கையில கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த நைஃப்ல கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பெருசாக கட் பண்ணிட்டு நைஃப்ல தான் கையில தான் கட் பண்ணுவேன். பாருங்க, இப்படிதான் கட் பண்ணுவேன். இப்படி வடைச்சு விட்டீங்க. குட்டீஸ் மம்மி கிட்ட கேட்டுட்டா இதெல்லாம் கட் பண்ணுறோம் நீங்க, ஓகேவா? ஓகே. டெய்லியும் நாங்க இந்த மாதிரி போடுவோம். நீங்க உங்களுக்கு வேணும்னா இதை பார்த்துக்கோங்க. நாங்க வந்து அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அடுப்பு இல்லை, அடுப்பு யூஸ் பண்ணக்கூடாது. எங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால நம்ம வந்து குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி, குட்டி பசங்களுக்கு பசிச்சதுன்னா அவங்க என்னென்னலாம் கண்டிப்பா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க. நாங்களே எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சும்மா ஆல்ரெடி தெரியும். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆனியன்ஸ்லாம் போட்டதெல்லாம் கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் போட்டு. சண்டே வந்து லைவா வராது. சண்டே லைவ்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதை மாதிரி கொஞ்சம் வெங்காயம் வந்துருச்சு. இது மாதிரி கொஞ்சம் ஆனியன், அப்புறம் வந்து கேரட், அப்புறம் கொஞ்சம் வந்து இது உங்களுக்கு ஏதாவது சாட் மசாலாலாம் ரெடி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதான் வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு, லெமன். உங்களுக்கு வேணா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லெமன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லெமன் போடுறோம். எங்கடா நிக்கி இதெல்லாம் பார்க்குறீங்க? நிக்கி வந்து ஏதோ ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம வந்து லெமனை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். இது சாட்டர்டே வந்து டான்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம லெமன் எடுத்துக்கிட்டோம். சாட்டர்டே எல்லா ஸ்போர்ட்ஸும் டிராயிங், கலரிங் அந்த மாதிரி எல்லாமே வரும். அதுல கூட நீங்க பார்த்து டிராயிங் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சண்டே முக்கியமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். பெரிய வீடியோ, இந்த குக்கிங் வீடியோல பெருசா ஒரு வீடியோ. அவ்வளோதான், நம்ம வந்து புளிஞ்சிட்டோம். இப்போ வந்து இந்த கப்பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் நிறைய பொரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல. சிங்கிங் கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. சாட்டர்டே லைவ் மாதிரி வராது. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நான் எங்களால் லைவே போட முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் மிக்சரும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. குட்டி பிராணி சிம்பா கிட்டி பை. ஸோ எங்களோட செல்லக்குட்டி கத்தா போதா. பாருங்க, நாங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்கும், அப்போதான் ரொம்ப இதுவாக இருக்கும். லெமன் இதெல்லாம் கொஞ்சம் புளிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறந்துட்டோம். நாங்கள் 2
ஏதோ எடுத்துட்டு வர போயிருக்கான். இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். டெய்லியும் ஒரு டைம் இல்ல, எப்பனாலும் வரும். என்னடா போட்டிருக்கேன் நானே, இது தேங்காய் போட்டு. உங்களுக்கு வேணா நீங்க தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு தேங்காய் போடுறது பிடிக்காது, தப்பிக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுடலாம். அதே மாதிரி எத்தனை பேத்துக்கு எப்படி செய்றீங்களோ நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். காய்ஸ் சூப்பரா இருக்கு. அது கசப்பு எப்படி சொல்றது, இப்ப நான் சாப்பிட போறேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புளிப்பா இருக்கு, காரமா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. ஊருமே தெரியுது இது டேஸ்ட். ரசம் போட்டா சூப்பரா இருக்கும், புளிப்பு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க ரசம் போட்டுக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே சொல்ற டைலாக் தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு குட்டி ஷார்ட்ஸ் தான், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ் எத்தனை டைம் சொல்லுவேன் தெரியல. குட்டீஸ் ப்ளீஸ் கட் பண்ணி கையை வந்து வெட்டிக்காதீங்க. நானே பாருங்க ஒரு டைம் வெட்டியிருக்கேன், தெரியுதா? பாருங்க வெட்டிட்டா கொஞ்சம். நானே தெரியாம ஒரு டைம்லாம் வெட்டிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் சூப்பரா இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து மம்மி கிட்ட சொல்லுங்க, ஓகேவா? பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஐஸ்ல கூட பண்ணுவோம்.